ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா வினோத் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சைட்டில் வந்து காங்கிரீட் போட போகிறாங்க. நம்ம இடத்துல நார்மலாக நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிக்சர் மிஷினில் மிக்ஸ் பண்ணி லிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி ஜல்லியை வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க காங்கிரீட்டை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா லாரியில் கொண்டு வந்து பைப்லைன் மூலயமா பம்ப் பண்ணி மேலே தள்ளுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டுற முறைங்களாம் இது. அந்த மாதிரி ஒரு இது தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம். சரி, இது நம்ம வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் பண்ண பாருங்கள். இந்த பைப்லைனில் வந்து ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள், அதுதான் காங்கிரீட் கலவை. வெளியில் இதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்பெனியில் வந்து இந்த மிக்சிங்கை ரெடி பண்ணிவிட்டு லாரி மூலமாக ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த எங்கே சைட் இருக்கோ அந்த சைட்டுக்கு வந்து லாரி மூலமாக ஷிஃப்ட் பண்ணி இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப குயிக்காக ஒர்க் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பைப்லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் ஆளுங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அது ஒரு வருத்தம் தான், இருந்தாலும் நல்லா ஒர்க் பண்ணுறானுங்க அவனுக்கு பசங்க. பாருங்கள், இந்த பைப்லைன் எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெண்டெலாம் மாட்டி இது பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ ஏற்கனவே ஓடிட்டு இருந்த லாரியோடைய காங்கிரீட்டுக்கு காலியான பிறகு புதுசாக இன்னொரு லாரி வந்து வருது பாருங்கள். கண்டினியூஸாக லாரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதை குறைய ஒரு லாரியாக கொண்டு வந்து இதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், லாரி கொண்டு வந்து பொசிஷனில் நிறுத்த போகிறாங்க பாருங்கள். ரிவர்ஸ் வருது. ரிவர்ஸ் வந்து அந்த மிஷின் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து காங்கிரீட்டை கொட்டி பம்ப் பண்ணி மேலே தள்ளுறாங்க. பில்டிங் மேலே பைப்லைன் மூலிமா தள்ளுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். அந்த பக்கெட்டில் வந்து கொட்டுற மாதிரி அதை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொட்டிட்ட பிறகு அதை அப்படியே வந்து மூவ் பண்ணுறாங்க மேலே. இங்கே டைமிங் பார்த்திங்கன்னா, இந்த செட் பண்ணுறது, இந்த பைப்லைன்லாம் செட் பண்ணுறது, இந்த லாரி கொண்டு வந்து நிறுத்துறது, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங்கே எடுக்குது. மற்றபடி இந்த காங்கிரீட் போடுறதுன்றது எது தண்ணி பாய விடுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிலத்துக்கு. அந்தளவுக்கு வேகமாக ஒர்க் நடக்குது இது. பாருங்கள், அதே நேரத்தில் வந்து அந்த காங்கிரீட் கொட்ட சொல்லவே அந்த லாரியில் மிக்சிங் பண்ணியே இருக்காங்க பாருங்கள். காங்கிரீட் ஒரே இடமா நின்றுட்டே இருந்துச்சுன்னா அப்படியே மிக்ஸ்அப் ஆகிடும், அப்படியே நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ரோலரில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ரோலர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஆப்போசிட் கூட ரொட்டேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறாங்களா, மறுபடியும் பார்த்திங்கன்னா வேறு ஆங்கிள்லேயே ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், வேறு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி மிக்சிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மிக்சிங் பண்ணிக்கிட்டே வந்து அந்த ட்ராலியில் கொட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் வந்து அந்த பைப்லைன் மூலமாகவும் மேலே வந்து காங்கிரீட் அனுப்பிகிட்டே இருக்காங்க. அதை பாருங்கள், ஜல்லி போய் கொட்டுது பாருங்கள். அதே போல் அந்த காங்கிரீட்டும் ஒரே சீராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிங் பாருங்கள், பம்ப் பண்ணிட்டு மேலே அனுப்புகிறாங்க பாருங்கள். அந்த ஏரியா பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் ஃபில் ஆகிடுது பாருங்களேன். எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் ஈஸியாக போட்டுறாங்க இந்த மாதிரி மெத்தடில். இது நார்மலாக நம்ம மேனுவலாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆட்கள் எடுத்து கொட்டிக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். இதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதை மம்முட்டி வச்சு பரவி விடுறது தான் டைமிங் எடுக்குது. பாருங்கள், ஜல்லி வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் காங்கிரீட் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நிறவிக்கிட்டே இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியா ஃபில் ஆன பிறகு பைப்லைன் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பைப்புடைய லென்த்து குறைச்சி எந்தெந்த ஏரியா ஷிஃப்ட் பண்ணுமோ அது மாதிரி பெண்டை மாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரீட்டை ஃபில் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒருத்தர் மம்டி வச்சு நிறவுறாரு, மட்டைப்பலகை வச்சு தட்டுறாங்க. ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இதை. சரி, அதனால தான் நம்ம இதை வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அது பாருங்கள், செட் பண்ணிட்டாங்க. உடனே வந்து ஆன் பண்ணி விட்ருவாங்க. அதை பாருங்கள், காங்கிரீட் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த லாஸ்ட் எண்டு மட்டும் ஒரு ரப்பர் பைப் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பைப்பு தான். இந்த முனையில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ரப்பர் பைப் போட்டிருக்காங்க. அதை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காங்கிரீட் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மம்டி வச்சு நிறவிக்கிட்டே இருக்கார். பின்னாடியே ஒருத்தர் வந்து கொடூரில் சரி பண்ணுறாரு. ஒருத்தர் அப்படியே மட்டைப்பலகை வச்சு தட்டிக்கிட்டே வந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது இந்த வேலை பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது பார்க்க சொல்ல நிலத்துக்கு தண்ணி பாய விடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கூட இந்த மெத்தடில் தான் வந்து காங்கிரீட் போடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்.
உடனே பார்த்திங்கன்னா வேறு சைடு வந்து பெண்டுக்கு மாட்டுறாங்க பாருங்கள். இப்போ இந்த பக்கம் நிறைஞ்ச பிறகு இன்னொரு சைடுக்காக பெண்டை தட்டி மாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வைப்ரேஷன் போடுறாங்க, ஜல்லி நிரப்புறாங்க. சூப்பராக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க் பார்க்கறதுக்கு. சரி, அதுதான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் வைப்ரேட்டர் போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த பீமுங்கெலாம் வந்து வைப்ரேட்டர் போடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.